ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ளாக நீங்கள் இந்த காலை பொழுதே உங்கள் சிந்தனையை மாற்றிருக்கலாம். ஒரு கொஸ்டினோடு உட்காந்து இந்த கேள்வியை, இந்த கண்மலை தேன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம இவ்வளவு உண்மையாக இருக்கிறோமே, நம்ம வீட்டில் அதனால் கிடைச்ச பலன் என்ன? நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? மாமியார் நம்மளை மதிக்கிறது இல்லை, அல்லது மாமனார் நம்ம குறித்து மதிக்கிறது கிடையாது. புருஷன் கூட சில நேரம் நம்மளை பற்றி அவ்வளோ மேன்மையாக ஒன்று நினைக்கிறது. ஏதோ ஒரு கடமைக்காக குடும்பத்தில் வாழ்கிறேன், அல்லது மனைவி மதிக்கிறதில்ல, பிள்ளைகள் மதிக்கிறதில்ல. நம்ம குடும்பத்திற்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? கம்பெனிக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், அதனால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்க. களவு செய்யலை, பொய் பேசலை, நியாயமானதை செய்கிறோம், நியாயமான காரியம் தான் நடப்பிக்கிறோம். எந்த ஒரு ரிசல்ட்டு நமக்கு சரியில்லை. நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? அல்லது நம்ம போகிற பாதை தான் தப்பா? உண்மை இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே சில நேரங்களில் வரக்கூடியதான ஒரு கொஸ்டின். ஆசாவை கூட வச்சு பற்றிலா, நான் நாள் தூரம் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விருதாவாகவே நினைச்சிறேன், என் கைகளை கேள்வி நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். அப்படி ஒரு கேள்வியோடு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதற்கு தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு ஏதோ ஒரு நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ பிரதிபலனோ புகழோ கிடைக்கும். ஆனால் அது தேவன் நினைக்கும் போது, தேவன் அந்த காரியத்தை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அது வரும். அதனால் கொஞ்சம் அவங்க கவலையிலேருந்து வெளியே தூரம் வந்துடுங்க. அதனால் டென்ஷன் ஆகி அன்றைக்கி இருக்கிற வேலையே ஒன்றும். நீங்கள் டீச்சராக இருந்தால் 2 பேர் நம்ம பாடம் நடத்தி எதுக்கு ஹெச்எம் நம்மளை பாராட்ட போகிறாங்களா? அவங்களுக்கு பிடிச்சவங்க தான், விட்டுருங்க. நம்ம அவங்களுக்கு மேலே ஒரு ஹெச்எம் இருக்கார் இல்லையா, ஏசுநாதர், அவரை பாருங்கள். இல்லை வேலை பார்க்குற ஒரு ஐடி கம்பெனியோ அல்லது வேறு ஏதோ ஒரு கம்பெனி, நாம் உண்மையாக இருந்தாலும் அவங்க அதுக்குரிய பலன் நமக்கு தரப்போகிறது கிடையாது. நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு தொழில் செய்கிறவர்களாக, வியாபாரம் செய்கிற, அதெல்லாம் நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் எந்த நன்மை எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்குது. அது யார் தருவா அப்படின்னா இயேசு தருவார். வேதம் அதற்கு நமக்கு தெளிவான விளக்கம் சொல்லும். பாருங்களாம், பவுல் எழுதும்போது பார்த்திங்கன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். வாசிக்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பார்த்தீங்களா, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலன், ஒரு சம்பளம் இருக்குது, ஒரு கிஃப்ட் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுருக்கிறார். இப்போ நாம் ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை சேவிக்கிறதுனால தான் உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் கரெக்டாக இருக்கணும், தொழிலில் கரெக்டாக இருக்கணும், டீச்சிங்கில் கரெக்டாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அப்படியே இருங்க. மனுஷன் தாரானோ தரலையோ கண்டிப்பாக ஒரு நாள் வரும். தேவன் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக அதற்குரிய பலனை நிச்சயமாகவே தருவார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அது எந்த வேலையை தொழிலாக இருக்கலாம், யாரும் உங்களை கனப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சுதந்திரமாகிய ஆசீர்வாதமாகிய மேன்மையாகிய பலனை நிச்சயமாக தருவார். காட் பிளஸ் யூ.